விஜய் டிவில ஒரு சாதாரண போட்டியாளராக தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த காமெடி ஸ்டாராக உயர்ந்தவர் தான் கேபிஒய் பாலா. கலக்கப்போவது யாரு சீசன் 6ல டைட்டில் வின்னராகி தனக்கென ஒரு தனி வாணிகம் உருவாக்கி கொண்டவர். பஞ்சு பாலான்னு சொன்னாலே ரசிகர்கள் வயிறு குலுங்க சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட பாலா தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்ததற்காக பல விமர்சனங்களுமே வந்தது. ரசிகர்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. கலக்கப்போவது யாரு ஷோவில் வெற்றி பெற்ற பிறகு விஜய் டிவியுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பாலா பயன்படுத்தப்பட்டார். தனக்கு என கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொண்ட பாலாவிற்கு வெள்ளித்திரையிலுமே வாய்ப்பு கிடைச்சது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஜுங்கா படத்துல ஒரு காமெடியனாக அறிமுகமானார். தற்போது காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்துல கதாநாயகனாகவுமே நடிச்சிருக்கார். ஆனால் மற்ற நட்சத்திரங்களை போல ஆடம்பர கார் பங்களா அப்படின்னு செலவு பண்ணாம தனக்கு கிடைத்த வருமானத்துல பெரும் பகுதியை மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கார். ஆகையால பாத்தீங்கன்னா இவர் தமிழக மக்களிடையே ரொம்பவே பிரபலமாக இருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா பாலா அவர்களும் அதே விஜய் தொலைக்காட்சியில ஒர்க் பண்ண அமுதவாணன் அவர்களுமே இணைந்து பொதுமக்களுக்காக ஒரு இலவச மருத்துவமனை கட்டிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய வேலைகள் முடிவடையும் தருவாயில இருக்கான். இதனுடைய திறப்பு விழாவிற்கு தாவேகா கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல கரூர் சம்பவம் காரணமாக தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த வேலையில தற்போது இந்த மருத்துவமனையுடைய திறப்பு விழாவிற்கு தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படின்ற கேள்வி இருந்தது. சோ தற்போது தளபதி தரப்புல இருந்தே தகவலும் வழியாக இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி தெரியுதா. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.